கிறிஸ்துவின் மேல் இருக்கிற பயம் வேற, பிரச்சனைகள், சூழ்நிலைகள் மீது இருக்கிற பயம் வேற. கிறிஸ்துவின் மீது இருக்கிற பயம் நமக்கு என்னன்னா, அன்பை, தெளிந்த புத்தியின் ஆவிய நமக்கு கொடுக்கும். அந்த இடத்துல தைரியத்தின் ஆவி கிரியை செய்யும். அப்போ அந்த பிரச்சனைகள் நமக்கு கொடுக்கிற பயம் என்னன்னா, ஒரு மரணக்கட்டு நமக்கு இருக்கிறது. நம்மளுடைய எல்லா காரியமும் இனி ஜெயமாய் இல்ல. கர்த்தர் நம்மை விட்டு விலகி விட்டார் என்ற அந்த பொய்கள நமக்கு முன்பாக நிறுத்தப்படும். நம்ம தேவனோட ஒரு கம்யூனிகேஷன்ல இல்லாம, ஒரு கனெக்டிவிட்டில இல்லாம இருக்கும் பொழுது, இந்த பொய்கள் எல்லாம் உண்மை போல நமக்கு காட்சியளிக்கும். அப்போ அந்த இடத்துல அந்த பொய்களை நம்பி நம்ம மரண பிரச்சனைக்குள்ள காரியங்கள்ல விழுந்து போகிறோம். ஆனால் மனம் திரும்பி தேவனிடத்துல நம்ம வரும்பொழுது, அவருடைய வார்த்தையை கைக்கொள்ளும் பொழுது, அவர் நம் பாவங்களை மன்னித்து நம்மை மீண்டும் புத்திர சுவிகாரத்தின் அதிகாரத்தில் நம்மை பலப்படுத்தி வார்த்தையை அனுப்பி நம்மை சுகமாக்கி நம்மளுடைய ஆத்மாவை அந்த அடிவிலிருந்து தப்புவித்து தன் அன்பை அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அதனால் அந்த மனம் திரும்புதல் எப்போவுமே நமக்கு முக்கியமான ஒரு விஷயம்.